அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாதிருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். தெரியுது. ஹாய். ஏய், எங்க போறாங்க? அந்த ஒரு லாக்ல இருக்குது. ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடியா? வீடியோ. சோ ஓபன் பண்ணு. ஸ்ரீராம் டேரே ஸ்ரீராம். மார்க்கெட்ல வச்சிருக்கோம் போடுறது. கடைசியா நாங்க முருகன் அப்ப முருகனை பார்க்க வந்துட்டோம். அந்த புதுசா சொல்லுவோம். ஆமா, முருகரை பார்க்க வந்திருக்கோம். ஸோ கேமராமேன் பரத்துடன் ஒளிப்படி கேமராமேன் கடைசியாக தான் வந்தாரு. இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இது நீங்க இப்ப இந்த ரூம் பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லு. எப்போதுமே நீங்க தான் எங்களுக்கு வந்து கண்டென்ட். எத்தனை மணி கிளம்பலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. காலையில ஒரு 10 மணி இருக்கும். ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு சொன்னீங்க? 1 மணிக்கா? 10 மணிக்கெல்லாம் நேற்று நைட்டே பிளான் போட்டாங்க. என்ன சொன்னாங்க? ரிசல்ட் வந்தோடனே பிளான் போட்டாங்க. என்ன சொன்னாங்க? சதீஷ் நாளைக்கு வந்து நீங்கள் லீவ் போட்டுருங்க, 1 மணிக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம், சாமியை 4 மணிக்கு பார்க்குறோம், 11 மணிக்கு ரூமுக்கே வந்துடுறோம் அப்படின்னு. எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? 5:30. இதில் நான் சர்க்கிள் லீவ் போட்டு ரூமில் சும்மா படுத்து தூங்கிட்டு காசும் போய் சும்மா வெட்டியா படுத்து கிடந்தேன். இது ஒரு பே உனக்கு. ஆமா, அந்த இடத்துல பீப் போட்டுருங்க. இது சதீஷ் சார் இவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு கேவலம் பேசும். அதுக்கப்புறம் நான் வரும்போது காண்டில் ஒரு என்ன வாங்கி கொடுத்தீங்க? பானிபூரி வாங்கி கொடுத்தீங்க. அதில் மசாலா ஊற்றுறானா சாம்பார் ஊற்றுறானா எனக்கு இன்னும் தெரியல. இது வரைக்கும் இந்த 20 வருஷத்துல நம்ம சாப்பிட்டதுலே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் கேவலமான பானிபூரி அதுதான். ஒரு டீ குடிச்சோட 10 ரூபாய்க்கு, அது அவ்வளோ சுக்கு டீ, சுக்குமல்லி காஃபி. ரூம் எடுக்க வேண்டாம், பஸ் ஸ்டாண்ட்லயே தூங்கிடுவோம் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு இருந்தா 10 ரூபா டீ சூப்பரா இருக்கு. அந்த பானிபூரி எவ்வளோக்கு வாங்கினீங்க? 40 ரூபா. அவங்க எவ்வளோ சாப்பிட்டோம்? மீதி எல்லாத்துக்கும் பில்லு 110 ரூபா. பானிபூரிக்கு 160 ரூபா. அங்கே சாப்பிட்டதுலே கேவலமான விஷயம் அந்த பானிபூரி தான். நல்ல வேலையா நான் அதையும் சாப்பிட்டேன். நானும் சாப்பிட வேண்டியது. சொன்னது 3 தான். அவன்கிட்ட தண்ணி வாங்கிட்டு தண்ணி பாட்டில் காசு கொடுக்கல, வாழைப்பழத்தை காசு கொடுக்கல. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நட்டம் தான். அதுல எவ்வளவு மீதி பண்ணிருப்பீங்க? அவன் பேஜ்ல ட்வீட் போட்டுட்டு இருப்பான். அவனுக்கு இவர் யாருன்னு தெரியாது, இவர் சேனல் என்னன்னு தெரியாது. தண்ணி பாட்டில் காசு கொடுக்கலன்னு தெரியும். நல்ல விஷயம் என்ன, கடை பேர் சொல்லவே இல்லை வரைக்கும். பிரச்சனை இல்லை. அதான் கடை பேர் தானே சொல்லலையா? என்னன்னு அந்த கடை பேரு எனக்கும் தெரியும். நீதான் மந்திரம் பார்த்தோம். இல்லைன்னா இந்த ஆள் இன்ஸ்டா ஐடியில் போனால் அந்த கடை பேர் எடுத்துடலாம். ஒரு பக்கமாக நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. நம்மளே எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் போல. அப்போ அது மொத்தம் காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சிட்டு இப்போ நைட்டு 11 மணிக்கு முடிச்சு. 10 மணிக்கு எங்கேயும் ஆரம்பிச்சிங்க? அது நேற்று நைட்டு ஆரம்பிச்சிட்டிங்க. ரிசல்ட் எப்போ விட்டாலும் அப்பயே ட்ரிப் ஆரம்பிச்சிங்க. உங்கள் வித்தின் 24 ஹவர்ஸில் பழனி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பழனி மட்டும் வந்திருக்கோம். நான் முருகன்ட்டு நன்றி சொல்லலை. எப்பவுமே பார்த்தோம்னா ஒரு 4 ஹவர்ஸில் வந்துடுது. இப்போ 24 ஹவர்ஸ். ஏன்னா அப்போலாம் வந்து ஃபிலிம்ஸில் இருந்ததுனால 4 ஹவர்ஸில் வந்து பார்க்குறது. இப்போதான் உனக்கு ரிசல்ட் வந்துருச்சு இல்லை, பாஸ் ஆகிட்டான்ல. அப்போ கொஞ்சம் லேட்டாக இருக்கும். அப்படிலாம் இல்லை முருகா, ஏதோ வீடியோ காண்டி பேசிக்கிட்டு இருக்கேன், ஏதோ பண்ணி விட்டுறாதான் முருகா. இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. 24 ஹவர்ஸ் 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 24 ஹ
பழனியில் முருகரை பார்க்க வந்து ரூம் எடுத்தங்கிறது இதுதான் முறைன்னு நினைக்கிறேங்கண்ணே. தெரியாத இது வரைக்கும் பாண்டிச்சேரி, ஆமாம், திருவண்ணாமலை, திருப்பதி போயிட்டு கூட ரூம் எடுத்தங்களே. திருச்செந்தூர்ல ஒரு தடவை ரூம் எடுத்தோம் பர்த்டேக்கு போயிட்டு. ஆமாங்க, அந்த பர்த்டே ட்ரிப் போனப்போ திருச்செந்தூர்ல பரத்ல அது இந்த முறையும் அங்கே தான். இப்போ திருச்செந்தூர் ட்ரிப்பில் கூட இல்லை, அது நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது. பாரத் ரெசிடென்சி அது அங்கே மட்டும்தான். ஆமாம், அதுதான் முதல் டைம் ஸ்டே. பேர் வச்சா கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. எடிட்டில் எடுத்துடல நானும் எடிட்டில் தான் இருக்கீங்க. நாலு பேர் 5 வயசு கேமராக்கு பின்னாடி கேட்குற வயசு யாரு? கை வலிக்குதுன்னு காலை முட்டை கொடுத்து இல்லை, எல்லா அசசரிஸும் வாங்க வேண்டியது வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. கோப்ரோ வீட்டில் எதுக்கு அது வீட்டில் இருக்குது, எதுக்கு இது போயிட்டு இருக்குதுன்னே தெரியல. அப்படி ஒரு இஎம்ஐ பேர்லாம் போயிட்டு வந்தது ட்ரிப். ஆனா கோப்ரோ எடுத்து கோப்ரோ இல்ல, கோப்ரோ வாங்கினா ட்ரிப் போனா வீடியோ இதோட ஆச்சரியம் இன்னும் சொல்லி அவன் என்ன அப்படின்னா, சார் மவுண்ட் வாங்குறோம், நம்ம ஹெட் மவுண்ட் ஹெல்மெட் மவுண்ட்டு இல்லை வேற வாங்கலான்னு. இல்ல பரத் மொத்தம் பேக்கே வாங்கலாம், தண்ணிக்குள்ள வீடியோ எடுப்போம், கையில கட்டுறது காலில் கட்டுறது இறங்க மாட்டாரு. இத்தனைக்கும் தண்ணியே இறங்க மாட்டேங்குது தானே. கண்ணாடி போட்டு இறங்க முடியாது. அது நல்லா வாங்கி வீட்டில் வச்சாச்சு. ஒரே ஒரு ஸ்டிக்காச்சும் வாங்கியிருந்தா கையாவது வலிக்காம இருந்திருக்கு, அதுக்காச்சும் ஆகும். அதுவும் இல்லை, கடைசி வரைக்கும் மரத்தை கேமராமேனாவே யூஸ் பண்ணிட்டு ஆக நேவிகேட்டர் அந்த முன்னாடி உட்காந்துரு சார், இந்த ரூட் தப்பு, 10 மீட்டருக்கு முன்னாடியே வளர்ந்துருக்கணும். இதுல வேற இல்ல நேவிகேட்டர்லாம் வரது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேவிகேட்டர்ல ஸ்ரீராம் வலது கை காட்டி ஏன் பின்னாடி போனேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணத்தை இந்த இடத்துல தெரிவிக்கிறோம். நான் தூக்கம் வருதெல்லாம் போல தப்பா சொல்லிட்டேன். நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தப்பான ரூட் காட்டுவோம். நம்ம தூக்கத்தையும் சாக்ரிஃபைஸ் திருப்பதியில ஒரு தரம் ரூட் பார்க்க சொல்லிட்டு தூக்கி போயிட்டாப்ல ஸ்ரீராம். தூக்கிட்டு நானும் அந்த ரோடு தான் ஸ்ரீராம். ஆமாங்க, நேரம் போங்க அப்படின்ட்டு போனா இறங்கி முடிக்கிறீங்களா பாத்திரலாம் கேட்டா போகாத நேராக எங்க ஸ்ரீராம் போறது பார்த்தா பஸ் ஆப்போசிட்ல வரோம். 1 hour நைட்டு 3:30 மணிக்கு நைட்டு 3:30ங்கிறதுனால ரோடு ஃப்ரீயா இருக்கும். அது வெளியே வந்துட்டு வீட்டு சைக்கிள்லாம் போயிட்டு அவன் ஏதோ அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் ஆட்டு சாமியா நான் கட்டிட்டு இருக்கா. பாண்டிச்சேரியில 2 வீலர் பாண்டிச்சேரியில ரோடு மேப் பார்க்க விட்டு துர்காடி ஒண்ணு இருக்குது, எல்லாம் சுத்தி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ஹார்ன் அடிச்சிட்டு ஆர்ச்சி நான் கேட்கறேன், அது ஹைவேஸ்ல இருக்கும், எனது வீட்டுல அப்புறம் நிறுத்தி பார்த்து ஒரே இடத்துக்கு 3 தடவை போனோம். அக்கா சொன்னாங்க பக்கத்துல 1 கிலோமீட்டர்ல ஒரு ஆர்ச்சி இருக்கு, அதை பார்த்துக்கலாம். 20 கிலோமீட்டர் போய் கூட ஒரு 200 லைக்ஸ்க்கு மேல போயிடுச்சு. அது ஒரு நல்ல நல்ல ஒரு ரீல்ஸ். ஆனாலும் அதுக்கு போட்டப்பட்ட உழைப்பு மிக அடியா 20 கிலோமீட்டருக்கு 200 லைக்ஸ் வந்துருச்சு. ரூம் தான் கொஞ்சம் பயங்கர சுமாரான ரூம் தான். நிறைய பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறதுக்கு. ஆனா என்ன சரி, பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்து தூங்கிடலாம்னு பிளான் பண்ணா திடீர்னு பஸ் தலைமையில ஏறிடுமோன்னு பயமா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கடந்து வந்து பஸ் மாச சம்பளத்தையாவது வாங்கிடுவேன். கவுன்சிலிங்கே போகாம செத்தா நீங்களாவது பரவாயில்ல, நாங்களும் அந்த ஸ்டெப்பு கூட போகல. அதுக்குள்ள வந்து சந்தோஷத்தோட அந்த சந்தோஷத்தோட பார்க்காம தலையில ஏறி போயிடுவோம். சில தவிர்க்க முடியாத காரணங்களால வந்து சீக்கிரம் வர முடியல. 9 மணிக்கு நட சாத்திட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா சீக்கிரம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லை எப்பவுமே அது நடக்குதுன்னா என்னமோ அவங்க திடீர்னு சாத்திட்ட மாதிரி வந்துருக்கலாம். தலைவன் அவங்க அந்த டீ கடைக்கு வர்ற வரைக்கும் அந்த முன்னாடி வரைக்கும் 100ல வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கிலோமீட்டர் கரெக்டா இருந்தது. சரி ஓகே தலைவன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு 60 65 நானும் ஓடோமீட்டர் பார்த்துட்டே இருக்கேன். தெரியுமான்னு தெரியல. அந்த ட்ரிப்பு சாவி ஸ்டார்ட் பண்றது முடியும் தெரியும் எனக்கு. நாளைக்கு 4 மணிக்கு சாவி பார்க்க போறேன்னு சொன்னா எல்லாம் என்னை மட்டும் ஒவ்வொருத்தரையும் ஏமாத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க.
இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குது. டக்குன்னு பதிவு பண்ணி வச்சுட்டா ரொம்ப நாள் கழித்து திருப்பி பார்க்கும்போது அந்த போஸ்டிங்ல இருப்பாரு. நம்மளெல்லாம் குரூப் நான் கிளியர் பண்ணியிருப்பாங்க. இது கட் பண்ணிக்கலாம். நானும் எங்கிட்ட எல்லாம் கிளியர் பண்ணிடணும். போஸ்டிங் போயிடுவோம். ஆமாம். அப்போ அது ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. அடுத்த 10 வருஷத்துல எப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் ஒரு குரூப் 2 குரூப் 1 அது மாதிரி ஒரு போஸ்டிங். தலைவர் இன்கம் டேக்ஸ் இருந்துட்டு நம்ம ட்ரைடு ரகசியமா கூப்பிட்டு சாயந்தரம் பழனி போயிடலாம், சூப்பர்வைசர்ட்ட லீவ் சொல்லிறியா? இந்த ஐடியா நல்லா இருக்கு. பழக்க வாசத்துக்காக உங்களை விட்டுட்டு போலான்னு நினைச்சேன். ரைட் பண்ணாங்க வீடியோ பாருங்க. இன்னும் யூடியூப்ல இருக்குடா. பண்ணீங்க பாரு ஒரு இது. இது வந்து 10 இயர் சேலஞ்ச் வீடியோ. அடுத்த வருஷம் கழிச்சு முதல் ரைடு வரிசையா இந்த பக்கம் ஒவ்வொருத்தரா ரைடு வரலாம். அது 2024 ஏப்ரல் 10 இயர்ஸ் கழிச்சு வியூஸ் அதெல்லாம் தாண்டி இது கிரியேட் பண்ணுற மெமரி வந்து வேற மாதிரி இருக்குங்களா. ரொம்ப திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நம்மளோட காலேஜ் ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அப்படிங்கிற மாதிரி நம்மள இது அப்படிங்கிற மாதிரி நம்மளே நம்ம ஸ்டாஃப் வந்து நம்ம ஸ்டூடண்ட் தான் எப்படி பண்ற மாதிரி. ஆமா அந்த மாதிரி இருக்கு. அது அந்த ஸ்டாஃப் நம்ம பொண்ணு அடிச்சா இப்பதான் தோணுது. இப்பதான் தெரியும். போட்டோலாம் சைடுல தம்ப்நெயில்ஸ்ல போட்டு பாருங்க. வேற காலேஜ் படிச்ச எடுத்த போட்டோலாம் நம்ம சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க காலேஜ். அதனால அதெல்லாம் கடந்து போக வேண்டிய விஷயம். யாராவது அதை பார்க்காம இருந்தீங்கன்னா யூடியூப்ல பாருங்க. பாட்டெல்லாம் கேப் பண்ண ஒரு ரீல்ஸ் பண்ணிருப்பாங்க. அது பயங்கர ட்ரெண்டான ஒரு டான்ஸ் வீடியோ பாருங்க. டான்ஸ்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நாங்க போஸ்ட் பண்ணுவோம். நீங்க பாத்துருங்க. அதனால ஒரு மெமரிக்காகவே இந்த வேலையை பண்ணலாம். நல்லா இருக்கு, ஒர்த்தான வேலை. ஸோ பதிவு பண்ணி வச்சிட்டோம்னா, ரெண்டாவது கூகுளில் போட்டு வச்சா வேறு எதுலையாவது போட்டு வச்சா இல்லை பணம் கேட்குறானுங்க. மெமரி ஃபுல்லாகிடுது யூடியூப்ல. ஆமாம், சோசியல் மீடியாவில் ஊருப்பட்ட ஸ்டோரேஜ் மெமரி யூடியூபர் தான் சும்மா கிடக்கு. அது புலம்பல்னு சொல்லுவீங்களா? இல்லை யூடியூப்ல போட்டால் வியூஸும் போக போகிறது இல்லை. நம்ம வீடியோ ரொம்ப சேஃப், வீடியோவும் சேஃபாக இருக்கு. ஃபோனில் வச்சிருக்கிறதோட பர்சனலாக இருக்குது யூடியூப்ல. கடைசி வரைக்கும் போகிற வியூவே 20-30 கடைசி 4 பேர் நம்ம 4 பேர் 20 நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பார்க்கவும் போகிறது. ஆமாம், அந்த பர்சனலாக நம்மளே பார்த்துட்டு தான் சேஃபாகவும் இருக்கு. 10 வருஷம் கழிச்சு பார்ப்போம்னு சொன்னல, ஏன் நாங்கள் மட்டும் திரும்ப நம்ம 4 பேர் பார்த்துருப்போம். 5 பேர் திருப்பி பார்த்தது தான் மொத்தம் 30 வியூஸ் வந்திருக்கும். ஃபோனில் வச்சுருந்தா கூட யாராவது பர்சனல் நினச்சி திருப்பி பார்ப்பாங்க. சீக்கிரட்டாக பார்த்துருவோம். யூடியூப்ல போட்டால் யாரும் பார்க்க போகிறது இல்லை, பிரச்சனை இல்லை. நமக்கு நல்ல ஒரு ஸ்டோரேஜுக்கான ஆப்ஷன்ஸ். அவனே ஒரு மெயில் ஐடி மட்டும் கொடுத்துரு, அவனே அப்லோட் பண்ணி ஹையஸ்ட் குவாலிட்டியில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க காசு போட்டு செலவு பண்ணி அவங்க ஸ்டோரேஜ் பிரச்சனை இல்லை, மெமரிஸும் தாங்கிட்டு. அதுதான் இந்த மாதிரி இதை கிரியேட் பண்ண வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம். மற்றபடி இதாகுது அதாகுதுங்கிறதால ஆசை இருக்குது. ஆனால் அது 10 வருஷம் கழிச்சு வீடியோ பார்த்துட்டு இருப்போம். ரெண்டாவது இதெல்லாம் இப்போ தட்டி பார்க்குறது, ரிவ்யூஸ் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க வேண்டியது. பில்லோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு இந்த கலர் காம்பினேஷனே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தர மாதிரி இருக்குது. இந்த தம்ப்நெயில் நிறைய பேருக்கு பழக்கப்பட்ட தம்ப்நெயில் தான் இருக்கு. முதல்ல நம்ம கேமரா வச்ச பொசிஷன் வேற மாதிரி இருக்கா. இல்லை, எங்கள் வீட்டில் இதே பெட்ஷீட் தான் இருக்கும். எங்கள் வீட்டிலே தூங்குற ஃபீல் கொடுக்குறாங்க. அந்த மெமரிஸ் உண்மையிலுமே இந்த பெட்ஷீட் தான் இருக்கேன். ஒரு பாட்டு பாடிருங்க. அப்பதான் ஃபைனல் கூப்பிடுறீங்க. நீங்க சிம்பிளா ஒரே ஒரு லைனா பாடி முடிச்சிடலாம். நீங்க எப்படி ஒரு லைன் சொல்றீங்க எனக்கு தெரியும். அது என்ன வார்த்தை? நதிகளில் மீன்கள். காலைல 5 மணிக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவோம். நதியில மீன் நீந்துது. அதுக்கு அது வலிச்சா கூட வலிச்சிருக்கு தெரியுமா? இல்ல வலிக்கல இல்லைங்களா? நதிக்கு ஒரு வழியும் இல்லை. அதில் நதிக்கு ஒரு வழியும் இல்லை. உன் நினைவுகள் என் நெஞ்சில் இதயத்தில். நினைவுகள் இதயத்தில் நீங்க இப்ப சொன்னது சொல்லுங்க. நதிகளில்
அதுதானே வராதுண்ணா. நதிகளில் மீன்கள் இதை ஒரு கட்டாயம் எடுத்து ஆடாமே பிறகு வராது. ஐயோ, எனக்கு வரி புரிஞ்சாதானே நான் அதான் சொல்றேன்ல, இது நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் புரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இவர் உடனே வீடியோ எடுத்து Instagram singing போடுற struggles, video. இவனுங்களுக்கு பாட்டு கத்து கொடுக்கறது ஒரு வேலை அப்படின்னு. எதுக்கு இப்பெல்லாம் பர்ஃபெக்ட்டா பேசிட்டு இப்ப இருக்கோம்? நீங்க இது சொல்லுங்க, நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா. நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா. அதில் நதிக்கு ஒரு வழியும் இல்லையம்மா. ஓகே சொல்லுங்க. நதிகளில் நீங்கள் நீங்களா கடைசியா கேம்சூரி மாதிரி நதிகளில் இதெல்லாம் கரெக்டா நாங்கள் இந்த வடிவல் சொல்லுவார் ரெக்கார்ட் பண்ணி கட் பண்றேன். இப்ப சொல்லுங்க, நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா, அதில் நதிக்கு ஒரு வழியும் இல்லையம்மா. இல்லையம்மா. உன் நினைவுகள் நான் போதும், நான் 2 வரி இன்னும் 2 வரி தான். நான் 2 வரி எல்லாம் ஒன்று பண்ணலாமா? 2 வரி பாடிட்டு நான் இந்த பக்கம் போயிடுறேன். இல்ல. நீங்க கண்டினியூ பண்ணிக்கிங்க. அவ்வளவுதான், அடுத்த 2 வரி தான். பாட்டு உங்களுக்கு டெடிகேட் பண்றோம் சொல்லுவோம். உன் நினைவுகள் இதயத்தில் நீந்துதம்மா. உன் நினைவுகள் இதயத்தில் நீந்துதம்மா, அதில் எனக்கு ஒரு வழியும் இல்லை. இல்லையம்மா. அதே வழிதானே, அதில் எனக்கு ஒரு அதே வழியும் அதே வரி இல்லை. மீன்கள் வரும், அதுல இங்க வந்து அதுல எனக்கு ஒரு வழியும் இல்லை. இல்லை, அந்த நதிக்கு வலிக்கல, இங்க எனக்கு வலிக்கல. அடுத்த இந்த பாட்டு பாடினா கேட்கறோம் எல்லாத்துக்கும். அடுத்த அடுத்த லைன். லோ பேட்டரி. அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியமான லைன். இன்னொரு லைனா? ஐயோ அதான் நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, உன் காதல் எனக்கு போதுமாமா. நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, உன் காதல் எனக்கு போதும். முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை போடலாம். அதான் ஃபர்ஸ்ட் பாடுங்க. யாருங்க நீங்க? நதிகளில் இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க. நதிகளில் நீங்கள் நதிகள மீன் ஃபிஷ். நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா. நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா, அதில் நதிக்கு ஒரு வழியும் இல்லையம்மா. அதுக்கடுத்து உன் மறந்துட்டேன். உன் நினைவுகள் நெஞ்சில் நீந்துதம்மா, அதில் எனக்கு ஒரு வழியும் இல்லையம்மா. நெஞ்சில் இல்லை, இதயத்தில். உன் நினைவுகள் இதயத்தில். இங்க பாருங்க, நீங்களே இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கா, நான் என்ன கன்ஃபியூஸ் ஆகிறேன். இதே இப்போ வச்சு பண்ண வரது கேட்க உன்னி மேடத்துக்கு வைரம் வந்து கேட்க இதயம் படிக்க போறாங்க. இதயம் வச்சு. சரி இதயம்மா. இதயம் நினைவுகள் இதயத்தில் நீந்துதம்மா, அதில் எனக்கு ஒரு வழியும், அதில் எனக்கு ஒரு வழியும் இல்லையம்மா. அதுக்கடுத்து ஒரு 2 வரி சொன்னீங்களா? நீ இருந்தால் என்ன, நீ இருந்தால் என்ன, இது பிரிந்தால் என்ன, உன் காதல் காதல் எனக்கு போதுமாமா. அது உனக்கு நீ இந்த ராகம் தாளம் ஹம்மிங் சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஹம்மிங் வரும். அது பரத் அது நீ சைடுல இருந்து அந்த அதுக்கப்புறம் ஒரு தையாரே தைய தைய அதெல்லாம் அங்க போகணும். அதெல்லாம் இங்க பாருங்க, எவ்வளவு மீறி போய்க்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். போனா போத விட்டுங்க. உங்க எல்லாத்தையும் போட்டு TNPSC வாத்தியார் இல்லாம போயிடுவேன்னு பாக்குறேன். எல்லாத்தையும் போய்கிட்டு இருக்கீங்க. ஆஹா ஓஹோ ஏ ஓய் படி கேட்டிருக்கீங்களா? அது நானும் அவனுக்கு தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா. அந்த கொடுமையெல்லாம் கேட்டுருந்தாங்க. மேகக்கரையில் நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா, அதில் நதிக்கொரு வழியும் இல்லையம்மா. உன் நினைவுகள் இதயத்தில் நீந்துதம்மா, அதில் எனக்கொரு வழியும் இல்லையம்மா. நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, காதல் எனக்கு போதுமம்மா. உன் காதல் எனக்கு போதுமம்மா. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. சொல்லவே இல்லை. அதான் பாட்டு பேரு. அவரு இங்க பாருங்க, நான் ஒரே டேக்ல பாட்டே பாடிட்டேன். இந்த line எனக்கு சொல்லிருக்கணும்ல. அர்ஜுனோட நினைச்சிட்டு ரீடேக் பண்ணலாம். அவன் வந்து இது நல்லா பண்ண மாதிரி தெரியுது. வீடியோ ஏன் என்னை சொதப்ப வைக்கிறீங்க? அப்புறம் கண்டென்ட்டே கடைசி கிடைக்கல. வரி என்னது? தெளிவா பட்ட தையாரே தைய அட, அது இல்லைங்க. பாட்டு பேரு தெரியல. பாட்டே அது. இங்க பாருங்க, நான் தெளிவா சொல்றேன். உங்களை மாதிரி பாட்டு கேட்கறாள் நான் கிடையாது. அதுலயே பேரு சாமத்துல வா அம்மா சாமந்தி தெரியல. அப்படி 5 பேர் ஒட்டுக்க உட்கார்ந்து தெரியுமா இதெல்லாம் பாடுவீங்க. சாபத்துல வரதே தப்பு. சாமந்திக்கு போய் வேற கொடுக்குறீங்க. அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க. அது ஆனா உன்னை மறந்து இருக்க ஒரு பொழுதும் அம்மா நானும் இனிமேட்டு சிங்கிள் ஸ்டேட்டஸ் தனியா வீடியோ போடணும். இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கண்ணுக்கு அழகா பொண்ணு சிரிச்சா சூப்பரா இருக்கும். பாட்டும் நல்லா தாங்க இருக்கு. என்னைய கூப்பிட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க, அதான் ஏன்னு கேக்குறேன். அதுல சொல்லிருப்பான்ல, அதுல ரீல்ஸ்ல மேல போட்டிருப்பாங்க, என்ன ஆபீஸ் ஒர்க் பிஸில என்ன மறந்துட்டியா அப்படின்னு, இதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேப்ஷன் பாட்டை போட்டு போடுவாங்க. அந்த பாட்டு தான் பாடுறோம். ரெடி ஆகிக்கோங்க. ஆமா, ஒரு வரி சொல்லாதீங்க.
லிரிக்ஸ் சொல்லாதீங்க. எடுத்து சதீஷ் சிங்கிங் ஸ்டேட்டஸ் வீடியோ மட்டும் போட்டுருங்க. Tutorial starts. சொல்லுங்க சார். Come on, tell me. ஒன்ன மறந்து இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து ஆரம்பிக்கணும். எங்க இருந்து? ஒன்ன மறந்து இருக்க ஒரு பொழுதும் அறியம்மா கண்ணி முகத்தை விட்டு வேறெதையும் தெரிய தெரியும் சரி. வங்கத்தில விளைஞ்ச மஞ்சள் கிழங்கெடுத்து உரசி அம்மா இங்கு அங்கு நடுசி வரும் எழில் இருக்கும் இப்படியே உட்காந்துக்கலாம். கூடி இருப்போம் கூண்டு கிளியே கொஞ்சி கிடப்போம் வாடி வெளியே ஜாட சொல்லிட்டான் முடி அழைச்சா சம்மதம் பாடி சாப்பிடாம வர்ற. தாமத்துல வாரையம்மா Entry கொடுத்து புத்தாரேன் கோபப்பட்டு பார்த்தாயம்மா வந்த வழி போறேன். பாய் சொல்லிருங்க. சைனிங் ஆஃப். என்ன லெஃப்ட்ல இடத்துல பாய் சொல்ல கூடாது, வலது கீழ நான் பண்ணி பாய் ஹே சொல்லி. ஹாய் ஹே ஹாய் சொல்லி ஆரம்பிச்சிருக்கணும். ஹே ஹாய் அப்படின்னு இப்ப வீடியோ ஆரம்பிக்கிறோமா? இப்பதான் ஹே ஹாய். இவ்வளவு நேரம் cringe பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், நீங்கள் எல்லாம் பாய் பாய் சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க. தூக்கம் தள்ளுது, தூங்கிடுவோம். நான் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, பாடிடுவோம். அந்த 5 நிமிஷத்துலேயே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. எதுக்கு உட்காந்துருக்கனே தெரியாது வீடியோக்குள்ள. எப்படா அந்த வீடியோ எடுத்தாங்க, எனக்கு வேற தூக்கம் வர மாதிரி இருக்கும். மச்சான் சொன்னா புரிஞ்சுங்களா அப்படின்னு. ரைட் விடுங்க. பார்ப்போம். குட் நைட்டுங்க. நாளைக்கு காலைல சாமியை பார்த்துட்டு 5:30க்கு 5:30 அந்த மாதிரி மலை ஏற ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா 5:30க்கு எந்திரிக்கணும். அந்த vlog நீங்க பார்க்கலாம். ஆமாம், மலை ஏறிட்டு ஆமாம் இல்லை காரில் வச்சுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதாங்க. முருகா மனுஷன். ஆமாம், பார்த்துட்டு வந்து காரில் உட்காந்து பேசிடுவோம். தரிசனம் என்ன இதுன்னு. நாளைக்கு 1 மணிக்கு கரூர்ல தான் இருக்கும். யாராவது பாசிட்டிவ்னா மீட் பண்ணுவோம். டெட் பாடி நாளைக்கு ஈவினிங் சேலத்தில் மீட் பண்ணலாம் 6 o'clock. ரைட், ஓகே, டன். பார்ப்போம், கட் பண்ணிடலாம். உடனே நான் சொல்றேன், அடுத்த ரொம்ப ஸ்டிக் கொண்டு வந்துருங்க. ஆமாம், 2 கையுமே ஓட்ட கை. அது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் ரவலை நோப்பேற முடியாம உதவிதான். இவங்கெல்லாம் என்னவோ எனக்காக தியாகம் பண்ண மாதிரி சீன் போட்டுருக்காங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இவங்க 4 பேர் தான். குளிச்சுட்டு ஒரு சிங்கிள் டீ அடிக்கி அப்படியே நடந்து வந்தா டீ வாசம் அடி தூள் கிளப்புது. சரி, டீ குடிச்சா லேட் ஆகி போயிருமே. டீ குடிச்சா எப்படி ஒரு 20 நிமிஷம் ஆகும். மேலே என்னதான் இப்படி ஆஃப் த ரெக்கார்ட்ல வேற மாதிரி பேசுவாங்க. யார் நம்ம இல்லை, மேலே க்ரௌடு என்னன்னு தெரியல. அதனால கொஞ்சம் அவசர அவசரமாக வரசா ஓட வேண்டியதாகிடுச்சு. இல்லைன்னா வந்து கொஞ்சம் இப்போ நிம்மதியாக நீட்டாக டீ குடிச்சிட்டு போயிருக்கலாம். ஆச்சரியப்படுற விஷயம் என்ன, நம்ம எப்படி கேரளா கோயில் போய் சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி இன்னைக்கு நிறைய கேரளைட்ஸ். இந்த பெண்ணை எப்படின்னா இப்போ தான் பொழுது விடுது, மணி 11 ஆகுது. எல்லாம் இப்போ ரஷ்ஷாக இருக்கும். ஹைவேஸ் பிடிக்கிற வரைக்கும் இப்படி தான் போயிட்டு இருக்கணும். வரைக்கும் இதான் கதை. கொய்யான்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரோட்டில் தான் என்னால் கிளட்ஜ் அமத்த முடியல, நடுங்கிட்டு இருக்கியா. பலாருன்னு கிளட்ஜை விட்டுட்டுனா டுமுக்கன் போய் முன்னாடி இடிச்சிடும். பார்த்து பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கால் அப்படியே லெஃப்டில் கிளட்ஜை அமத்தினா ஒத்துறது. ஃபோட்டோ வாங்கிட்டு இருந்தோம்ல, நீ போட்டோ எடுத்தீங்கல்ல. ஆமாம் ஆமாம், எல்லாத்துலையும் பார்த்துருக்கேன். அவங்க நடுங்கலையா? எனக்கு கால் கிட்டு இல்லை நடுங்கள் இல்லை, எங்கள் வீட்டுக்குள்ளே கால் இருக்கு. அதெல்லாம் உனக்கு தெரில. கால் கிட்டு நடுங்கிட்டு இருந்தது. என்ன நம்ம தான் வீக்காக இருக்கோமா? போன டைம் ஃபுல் தூக்கம் தான். ஃபைனலி சேலம் வந்துச்சு. சேலம் வந்துச்சு. ஒரே ஸ்ட்ரெச்சு. சாப்பிட்டோம், இங்கே நிற்கவே இல்லை. எத்தனை ஹவர்ஸ் ஆயிருக்கு? எத்தனை மணிக்கு சாப்பிட்டோம்? சாப்பிட்டது பேமெண்ட் பார்த்துட்டு இருக்கு. ஒரு 10:30க்கு சாப்பிட்டோம். தாராளமாக இருக்கு. 11 மணிக்கு தான் 11 மணிக்கு தான் மணி என்ன? 10:45 1:10 சார். 10:45 நம்ம அப்படின்னா 11 மணி தான். 3.5 மணி நேரம். 3 இல்லை, 1 மணி தான் ஆகுது. 1 மணி தான். 2.5 மணி நேரம் சார். 2 மணி நேரம் தான். 2 hours தானே ஆகுது. 10:45லேருந்து 1:15 ஆயிடுச்சு. 10:45 பேமெண்ட் மட்டும் தான் டீ குடிக்க டீ ஆரம்பிச்சு. குடிச்சிங்க 2 மணி நேரம். 2 மணி 2 நேரம். hours நேத்து போகும்போது 4 hours. ரிட்டர்ன் வந்து 2 hours வந்துருச்சு. இந்த 2 hours கரெக்டாக போயிருந்தா இப்போ 2 hours வரத்தாவில்ல. இப்போ 4 hours வந்துருக்கு. அதுக்கு எவ்வளோ தமிழ் வெளிச்சம். மாதிரி பேசிட்டு இருக்கு. போகும்போது கரெக்டாக 2 hours போயிருந்தா, வரும்போது 4 hours வந்துருக்கு. நம்ம என்ன சொல்கிற நேரம் செல்லம் போய் டீயை சாப்பிட்ருவோம். அப்படியே வந்தாலும் டீ சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு வந்துடலாம். கரெக்டாக இருக்கும்.
சாப்பிட போயிடலாங்களா? இல்லை அரசு ஜங்ஷன் இருக்கு. ஆக்சுவலி முடிவுக்கு வாங்க, சென்னை போயிடலாம். ஓகே தானே? ஓகே. இவங்க தான் அந்த ட்ரிப் பாய்ஸ். இப்போ எங்கே டீ சாப்பிட போகிறோம்னு சொன்னீங்க? செல்லம் கேக்ஸில் டீ சாப்பிட்டு இது வந்து என்ன vlog இருக்குது? இது வந்து சதீஷ் vlogs. எஸ்எஸ்சிக்காக நாங்கள் செய்த தியாகம். தாகங்கள். இங்கேயே வாங்க. 2:45 டிராப் பண்ண வேண்டிய உங்களை 1:05 டிராப் பண்ணிருக்கோம். நீ போய் குளிச்சுட்டு போனா கூட கரெக்ட் டைம் போயிடலாம். ஆனா லேட்டா போயிட்டு என்ன சொல்லுவேன், இவங்க தான் லேட்டா கூட்டு வந்துட்டாங்க. அந்த வரலாற்றிலேயே இது வரைக்கும் ஒரு டீயோட வந்து பழனிலேருந்து வந்து சரித்திரமே கிடையாது. சாப்பிடும்போது குடிச்சிட்டு தனித்தனியா நாங்க டீ நாமக்கல் ஒரு திருப்பதி டீ, கரூர்ல ஒரு டீ. கேப்பறத அடுத்த ட்ரிப்புக்கு லீடு கொடுத்துடலாம். திருப்பதி ஒரு மனுஷனால, ஒரு கார் ஓட்டுற டிரைவரால அதிகபட்சமா போகக்கூடிய நேரங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகபட்சமாவே 8 மணி நேரம். ரொம்ப கரெக்டா அடிச்சு பிடிச்சு 6 மணி நேரம். ஆனா 14 மணி நேரம் போகணும் திருப்பதி ட்ரிப்பு. ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அத்தனை டீ 14 டீ 14 மணி நேரம் திருப்பதியே போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதிக்கு மொத்தமே 320 கிலோமீட்டர். 8 மணி நேரம் அதிகம். 8 காரணம் என்ன? நேரா போய் சாமி கும்பிட்டு திரும்ப நேரா வருது, எங்கேயும் தங்கவே இல்லை. இப்போ நீங்க முழிச்சிருந்து என்கரேஜ் பண்ண மாதிரி திருப்பதியிலையும் எல்லாம் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் தூக்கம். எங்க நம்ம என்ன கூட்டு போலே பாருங்க சார், பரத் சைடுல ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. சரி கிளம்பிட்டாரு, இங்கெல்லாம் நிக்க கூடாது. இதான் பண்ணிட்டு வந்திருப்பானு. பார்த்தவங்க போட்டோ எடுத்துக்கிறியா? மாமா லேட் ஆயிடுச்சு, கிளம்புறோம். மாமாங்கிறான். ஓகேவா? பை 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 பை.